என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பார்ட்டில மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? யாரு யாரு மேல அட்டெம்ப்ட் பண்ணது? ஆக்சுவலி நான் பார்ட்டில இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய யாரோ காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. நல்ல வேளை, லாஸ்ட் மினிட்ல என் சன் ஆதித்யா அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். ஓ, எனக்கு இந்த மர்டர் அட்டெம்ப்ட் விஷயமே இப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட நம்ம கண் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆண்டி டென்ஷனா இருக்கீங்க? அகிலாண்டீஸ்வரி ஏசி கிட்ட பேசினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா மித்ரா, அந்த சமையல்காரிய கொலை பண்ண பார்த்தது அகிலாண்டீஸ்வரி காதுக்கு போகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப விஷயம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரியும் தாண்டி போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சு உங்களை ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா அத்தை? இல்ல அத்தை, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு லாக்அப்ல வச்சு லாடெல்லாம் கட்டுவாங்கல்ல அத்தை? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு போலீஸ் அடியை நீங்க எப்படி அத்தை தாங்க போறீங்க? அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏய், என்ன நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என் மேல அக்கறையா பேசுற மாதிரி இல்லையே. ஏதோ உண்மையிலேயே நான் அப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினைச்சு பேசுற மாதிரில இருக்கு. உன்ன ஐயோ அத்தை, நான் உங்க ரத்தம். நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேனா? பெரியத்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம். ஏசிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அத்தை, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அத்தை. உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. ஒருவேளை போலீஸ்க்கு உண்மை தெரிய வந்தா உமா சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆண்டி? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு அப்பாவி பொண்ண கொலை பண்றதுக்கு பாத்துட்டா?
வாங்க சார். வணக்கம். மேடம் பார்க்கணுமா? ஆமா மேடம், அவங்க கமிஷனர்கிட்ட கொடுத்த புகார் சம்பந்தமா சம்பவ இடத்துக்கு போய் என்கொயரியை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அவங்கள்ட்ட அது சம்பந்தமா பேசணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் மேடம் கிட்ட நீங்க வந்ததை இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ என்கொயரி பண்ண போறீங்களா? கமிஷனர் எனக்கு கால் பண்ணி மேட்ரை சொன்னதுமே நான் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கொயரி முடிச்சிட்டு தான் வரேன் மேடம். வெரி குட். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த குற்றவாளி இங்கதான் இருக்கணும் போல இருக்கே. ம்? ஆமா மேடம். குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணுமா இல்ல இந்த கேஸை ஃபர்தரா கண்டினியூ பண்ணணுமான்னு நீங்க தான் சொல்லணும் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், நான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணா உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படலாம் இல்லையா? ஏன்னா அக்யூஸ்டு உங்க ஃபேமிலியில ஒருத்தர். அந்த அக்யூஸ்ட் யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். யாருன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு என்ன இவ்ளோ தயங்குறீங்க? அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதியை கொலை பண்ண பார்த்த குற்றவாளி இந்த வனஜா. காருக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்க. வனஜாதான் இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருப்பான்னு நான் அப்பவே யூகிச்சிட்டேன். என் யூகத்துக்கு சரியான ஆதாரம் வேணும்னு தான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு. பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. இத பார், என்னையோ இல்ல என் குடும்பத்துல யாராவது ஒருத்தரையோ தாக்கி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ கொல்ல பார்த்தது என் மேல விசுவாசமாவும் என்னோட குடும்பத்து மேல உயிராவும் இருக்கிற பார்வதிய. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா
ஒரு வேலைக்காரி உயிருக்கு துச்சமா மதிப்பு போட்டு தன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த பார்த்த அகிலாண்டேஸ்வரின்னு சமுதாயமே பேசும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். இந்த தடவை வனஜாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போறதில்ல. என் குடும்ப கௌரவம் பாதிச்சாலும் பரவாயில்ல, இவ ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போய் ஜெயில் சோறு சாப்பிடணும். சட்டப்படி இவளை தண்டிக்கணும். அதுக்கப்புறமாவது இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் உங்களை விட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க இந்த வனஜாவை இந்த அக்யூஸ்ட தாராளமா கூட்டிட்டு போங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஓகே மேடம், இவங்களை ஸ்டேஷன் கூட்டு வாங்க. ஓகே சார். அக்கா 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 வேணாம் அக்கா. நான் ஏதோ பார்வதி மேல இருந்த கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் தெரியாம புத்தி கெட்டு பண்ணிட்டேன். இந்த ஒரே தடவை மன்னிச்சிருங்க அக்கா. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்க்கா. அவங்க கிட்ட சொல்லுங்க அக்கா. அக்கா போலீஸ் வேணாக்கா. நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன். சொல்லுங்க அக்கா. அக்கா ஏய், உன்னை மன்னிச்சு மன்னிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. நீ ஜெயில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வா, அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அக்கா அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க அக்கா. உங்களை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? ப்ளீஸ். முடியாது. அக்கா இதுக்கப்புறமும் நான் உனக்கு இரக்கம் காட்டினா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. கூட்டிட்டு போங்க இவள. மேடம், இவங்களை கூட்டு வாங்க. ஓகே சார். அக்கா சொல்லுங்க அக்கா. ஜெயிலு வேணாக்கா. அக்கா அக்கா வேணாக்கா. அக்கா வேணான்னு சொல்லுங்க அக்கா. சொல்றது கேளுப்பா. அக்கா வேணாக்கா. ஒரு நிமிஷம். இவளை இப்படியே கூட்டிட்டு போகாதீங்க. இவ கையில கை விலங்க மாட்டி இழுத்துக்கிட்டு போங்க. அப்போதான் இவளுக்கு புத்தி வரும். டேய் நில்றா. ஏன்டா இப்படி ஓடி வர? டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமே போற. அக்கா அக்கா. டேய், நீ எதுக்காக தூங்கிட்டு இருக்க பார்வதியை அக்கா அக்கான்னு எழுப்பிட்டு இருக்க? அக்கா வனஜம்மா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கக்கா. என்னடா சொல்ற? உன்னை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு அகிலம்மா கேட்டப்போ நீ காட்டி கொடுக்காம எனக்கு தெரியலன்னு சொல்றல. ஆனா அகிலம்மா போலீஸ்க்கு தகவல் சொல்லி வனஜம்மா தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா. வனஜம்மா எவ்வளோ கெஞ்சியும்
அகிலம்மா என் குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஆச்சு வனஜாவை ஜெயிலில் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. வனஜாம்மா கையில விலங்கு மாட்டி போலீஸ் அவங்களை கூட்டு போறாங்கக்கா. ஐயோ வனஜம்மா, ஐயோ. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வனஜம்மாவை விட்டுருங்க. அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு வனஜா அம்மா கையில இருக்கிற விலங்க மட்டும் கழட்டிடுங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. பார்வதி